குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். குற்றச்சம்பவங்கள் தன்னிச்சையாக நடப்பதில்லை, சூழல்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை கோடிட்டு காட்டும் இது குற்றச்சரித்திரம். தீ விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சென்ற தாவேகா பெண் நிர்வாகிகளை போலீஸ் தாக்கியதா எழுந்திருக்கும் சர்ச்சை இப்ப சீரியஸான மேட்டரா டெவலப் ஆகி இருக்கு. கட்சியில அங்கீகாரம் பெறுவதற்காக நிர்வாகிகள் நாடகமாடுவதாக காவல்துறையினர் விளக்கமளித்துள்ள நிலையில் விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருப்பது ஏன்? இருக்கிற லேடிஸ் முன்னாடி துணி எல்லாம் கேட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தி முகத்துல எல்லாம் கீறி வச்சிருக்காரு. ஒருத்தருக்காக நாங்க எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்னா. அண்ணா, ஆபரேஷன் பண்ண இடத்துலயே பூட்ஸ் காலால எட்டி உதைச்சிட்டாங்கண்ணா. என்னோட ட்ரெஸ்ஸ கிழிச்சு எல்லார் முன்னாலையும் அசிங்கப்படுத்திட்டாங்கண்ணா. கேவலப்படுத்தி தகாத வார்த்தை பேசி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப மானபங்கப்படுத்தினாரு சார். ஒரு என உதவ சென்ற இடத்தில் போலீசாரிடம் அடி உதை வாங்கியதாக தாவேகா பெண் நிர்வாகிகள் கட்சி தலைவர் விஜயிடம் செல்போனில் விவரித்த காட்சிகள்தான் இது. சகோதரிகளின் கதறல்களை கேட்டு ஆக்ரோஷமான விஜய் காவல்துறையினரா இல்லை ஏவல் துறையினரா என ஏற்கனவே கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்ததோடு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, 2026 நம்ம ஆட்சிதான் என ஆறுதல் சொல்லி சகோதரிகளின் துயர் துடைத்திருக்கிறார். கண்டிப்பா ஒருத்தருக்காக நாங்க எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்னா. ஒருபுறம் போலீஸ் தங்களை தாக்கியதாக பெண் நிர்வாகிகள் குற்றம் சாட்டினாலும், மறுபுறம் காவல்துறையினரோ அந்த சீனுக்கே இங்க இடம் இல்லை என தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். அதோடு தாவேகா தொண்டர்கள் கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக தெரிகிறது என பகீர் கிளப்பி உள்ளனர். உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். இருக்கிற லேடிஸ் முன்னாடி துணி எல்லாம் கேட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தி முகத்துல எல்லாம் கீறி வச்சிருக்காரு. சென்ற திங்கட்கிழமை மாலை சென்னை வியாசர்பாடியில் உள்ள சத்தியமூர்த்தி நகர் குடிசை பகுதியில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 15 வீடுகள் மொத்தமாக தீயில் கருகி சாம்பலானது. அதோடு சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்ததுதான் தீ விபத்துக்கு காரணம் என தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 30 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அருகில் இருந்த பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காகத்தான் அன்று இரவு வடசென்னையைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்களோடு கட்சி கொடியை ஏந்தியபடி பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்போது தாவேகா தொண்டர்களை காவல்துறையினர் நிவாரண உதவிகளை வழங்க விடாமல் தடுத்ததாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே தாவேகாவினருக்கு போராட்டம் நடத்த அனுமதி மறுப்பு, கையெழுத்து பிரச்சாரம் விநியோகிக்க தடை என தொடர்ந்து கெடுபிடிகளையும் நிபந்தனைகளையும் போலீஸ் விதித்ததால் இம்முறை வெகுண்டெழுந்த தொண்டர்கள் நிவாரண உதவி செய்வதற்கு கூட அனுமதி மறுப்பா என போலீசிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
அப்போது தாவேகா தொண்டர்களுக்கும் போலீசுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அதில் வடசென்னையைச் சேர்ந்த பெண் நிர்வாகி கங்காவதி காவல்துறையினரை பார்த்து சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது டியூட்டியில் இருந்த காவல் ஆய்வாளர் கங்காவதியின் வயிற்றில் பூட்ஸ் காலால் எட்டி உதைத்ததில் வலி தாங்க முடியாமல் அவருக்கு ஃபிட்ஸ் வந்ததாக கூறப்படுகிறது. அதுபோல தமிழ்ச்செல்வி என்கிற மற்றொரு பெண் தொண்டரின் ஆடையை கிழித்து காவல்துறையினர் அராஜகம் செய்துள்ளதாகவும் தாவேகாவினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். சம்பவ இடத்திலேயே அதிர்ச்சியில் மயக்க நிலைக்கு சென்ற கங்காவதியை மீட்ட தொண்டர்கள் அவரை உடனடியாக ஆட்டோவில் ஏற்றி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். சமூக வலைதளத்தில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது தலைமையின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக அறிக்கை மூலம் காவல்துறையினரை கடுமையாக கண்டித்த தாவேகா தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களையும் மருத்துவமனைக்கு செல்ல அறிவுறுத்தியுள்ளார். அதன் தொடர்ச்சியாகவே செவ்வாய்க்கிழமை மாலை மருத்துவமனைக்கு வந்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கங்காவதியிடம் நலம் விசாரித்துள்ளார். அதோடு விஜயும் காவல்துறையினரால் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் பெண்களிடம் செல்போனில் பேசி ஆறுதல் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே நிர்வாகிகள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து விஜய் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறதென்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன? தமிழகத்தில் இருப்பது காவல்துறையினரா அல்லது ஏவல் துறையினரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு இதுபோன்ற மகளிருக்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என்றும் அவருடைய அறிக்கையில் எச்சரித்துள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட 9 இடங்களில் புகார் அளித்துள்ளதாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். 2 பெண் நிர்வாகிகளை அவர் தாக்கியிருக்கிறார். அதற்கு எங்கள் தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். போலீஸு அத்துமீறி நடந்து கொள்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது எப்படி தாக்கலை அப்படின்னா எப்படி அவங்க சும்மா படுத்துனுங்க, சிடி ஸ்கேன் இருக்குது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த இடத்துல காலால் பூட்ஸ் காலால் எட்டி வச்சிருக்கிறாரு. இதுதான் இந்த அரசினுடைய நிலைமை. இந்த விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் சலசலப்பை ஏற்படுத்தியது. செவ்வாய்க்கிழமையன்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தாவேகாவினர் மலிவான அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். அவர்கள் ஏதாவது அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மலிவான அரசியல், இதெல்லாம் தவிர்த்துடணும். ஒரு விபத்தா பார்க்கணும். காவல்துறை இன்னைக்கு தீயணைப்புத்துறையும் காவல்துறை நேற்று எப்படிலாம் அந்த பகுதியில் வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இது எதுக்கு அரசியலாகணும்? மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்க எந்த கட்சி, எந்த மொழியை பேசுகிறாங்க, எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த சாதியை சார்ந்த யாருக்குமே தெரியும். பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய மக்கள், அவர்களாக தான் குரல் கொடுக்கணும். அது அரசியலாக்குறது எந்த விதத்திலையும் அவர்களுக்கு நல்லதில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை காவல்துறையினர் தரப்பில் இருந்து விரிவானதொரு விளக்கமும் வெளியிடப்பட்டுள்ளது. அதில்
தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ள போலீசார் தாவேகா தொண்டர்கள் கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர். எனினும் இது தொடர்பாக துணை ஆணையர் நியமித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டிருப்பதாகவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் வெளியிட்டிருந்த பொது விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் மேற்கொண்ட விசாரணையில் சம்பவம் நடந்த அன்று தாவேகா தொண்டர்கள் இரவு 10 மணிக்கு மேல் பள்ளிக்கூடத்திற்கு உணவுப் பொருட்களை கொண்டு வந்து நிவாரணம் அளிக்க முயன்றதாகவும் அப்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட உதவ வந்த தாவேகாவினர் அதிக அளவில் இருந்ததால் அவர்கள் அனைவரையும் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைய தடை விதித்ததாக தெரிகிறது. அதோடு ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் பிரமுகர்கள் மூலம் சப்தமில்லாமல் இரவு உணவு வழங்கப்பட்டிருந்த காரணத்தால் பள்ளிக்கூடத்திற்கு வெளியில் இருந்தே தேவைப்படுபவர்களுக்கு மட்டும் உணவுப் பொருட்களை வழங்க அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. காவல்துறையினரின் இந்த பாரபட்சமான நடவடிக்கையின் காரணமாகவே 2 தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் தாவேகாவினர் உதவ சென்றார்களா அல்லது விளம்பரத்திற்காக ஸ்டிக்கர் ஒட்ட சென்றார்களா என்கிற கேள்வியையும் தற்பொழுது நெட்டிசன்கள் எழுப்பியுள்ளனர். உண்மையிலேயே கங்காவதியும் தமிழ்ச்செல்வியும் தாக்கப்பட்டார்களா என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே உறுதியாகும். டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக் என்பதையே பாலிசியாக கொண்டிருக்கும் தாவேகாவினரை காவல்துறையினர் தொடர்ந்து இன்டீசென்ட்டாக நடத்தி வருவதாக எழுந்திருக்கும் தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு இந்த சம்பவமும் விதிவிலக்கல்ல. பிரபல தனியார் ஹோட்டல்ல மட்டன் குருமாவுக்கு பதிலா பல்லி கிரேவியை ஊத்தி பிரியாணி பிரியர்களை பதற வச்சிருக்காங்க சப்ளையர்ஸ். கொங்கு நாட்டில் விருந்துக்கு வந்தவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சியின் பகீர் பின்னணி என்ன? வெளியூர்ல இருந்து இங்க வந்து சாப்பிட அந்த கொடுமைக்கு தான் எங்களுக்கு கிடைச்ச தண்டனை. எதனா 1000 போதும். திரும்புற திசையெல்லாம் வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கும் இவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் என்று நினைத்து விட வேண்டாம். சிக்கனும் மட்டனும் வாங்கணுங்க. ஆனா சிக்கன் குழம்புல தான் இருக்கும். சிக்கன்ல தான் இருக்க மாட்டேங்குது. ஹோட்டலில் ஆசையாக பிரியாணி சாப்பிட வந்து இப்படி எங்கே அல்பாய்ஸ்ல இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் வாஷ் பேஷனை அலறவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரியாணியில் ஆசையாக லெக் பீஸை தேடியவருக்கு அதில் கிடைத்த முழு நீள பல்லி பீஸ் தான். நான் சாப்பிடல. என்னதுங்க? கிளைய விடுங்க. நான் ஊத்தல. கிளறுங்க. நான் வேற சாப்பிடுறேன். குவாலிட்டி அங்கடி பல்லி. ஏங்க யாரும் சாப்பிடாதீங்க, பாய்சன் ஆயிரும். யாருப்பா மேனேஜ்மெண்ட்? மட்டன் கிரேவிக்கு பதிலாக பல்லி குருமாவை ஊற்றி பிரியாணி பிரியர்களை பதற வைத்திருக்கிறார்கள் அந்த ஹோட்டல் சப்ளையர்கள். என்னங்க சொல்லுங்க. எந்த கிரேவி? சொல்லுங்க. ஐயோ ஏங்க போங்க. 108 ஃபோன் பண்ணு. வாழை இலையில் முழுநீள பல்லியை பார்த்தவுடன் வாடிக்கையாளரின் அடிவயிறு புரட்டி போடும் அளவிற்கு அலாம் அடித்திருக்கிறது. என்ன அது? அது அப்படியே என்ன வெங்காய கடை நடத்துறானுங்க? ஏங்க அங்க வாங்க வாங்க வாங்க. நீலாம் ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வர பாரு. கஸ்டமர்கள் ஒரு பக்கம் கதறி கொண்டிருக்க, சார் தவறு நடந்துருச்சு அப்படின்னு அலட்சியமா பதில் அளித்தது ஆத்திரம் கிளப்பும் ஒன்றுதான். அது என்ன சொல்லு? அது என்னன்னு சொல்லு. என்ன அது? ரைட்டா? அடிச்சா பழுகுலாம் விழுந்து போடும். என்ன ஏங்க நவருங்க. ஏங்க நவருங்க. ஏங்க சொல்லுங்க அது என்னது? ஏங்க அது என்னது சொல்லுங்க. அது என்னங்க? என்ன சார் அது? என்னதுங்க அது? என்ன சார் அது? ஏங்க வாங்கனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அது பள்ளியா இல்லையா? தவறுனா இத்தனை உசுரெல்லாம் போச்சுன்னா என்ன யார் பொறுப்பு? இந்த பல்லி குருமாவின் பின்னணியை அறிய செய்தியாளர் கார்த்திக்குடன் களத்தில் இறங்கினோம்.
கஸ்டமர்களுக்கு பள்ளி குருமாவை சப்ளை செய்யப்பட்ட இடம் கோவை ஆர்எஸ்புரம் அருகே இயங்கி வரும் இந்த பிரபலமான ஹோட்டலில்தான். நம்பி வாங்க, வயிறார சாப்பிட்டு போங்கன்னு ஆளை இழுக்கும் மெனு கார்டுடன் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த ஹோட்டல். பெயருக்கு ஏற்றாற் போல டேஸ்ட் படுஜோராக இருக்குமோ என்ற நினைப்பில் ஹோட்டலுக்குள் சென்றிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கலையரசன் மற்றும் அண்ணாதுரை. வேலை விஷயமாக கோவைக்கு வந்தவர்கள் கொலப்பசியோடு சிக்கன் பிரியாணியை ஆர்டர் செய்திருக்கிறார்கள். அடுத்த கணமே வாழை இலையில் சுட சுட லெக் பீஸோடு சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டிருக்கிறது. அந்த பிரியாணியை மேலும் பெப்பேற்ற மட்டன் குருமாவை ஊற்றியிருக்கிறார் சப்ளையர். பசி கண்ணை மறைக்க இருவரும் குருமாவோடு சேர்ந்து பிரியாணியை பிசைந்து அடித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் அந்த கொடூரத்தை கண்டிருக்கிறார்கள். பிரியாணியில் ஊற்றப்பட்டது மட்டன் குருமா அல்ல, பள்ளி குருமா என்று. இங்க பாருங்க, பள்ளி இருக்குது, முழு நீள பள்ளி அந்த குருமாவில் இறந்து கிடந்திருக்கிறது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த இருவரும் உடனே சத்தம் போட்டு அருகிலிருந்த மற்ற கஸ்டமர்களை உஷார்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களும் இலையை பார்த்து அது பள்ளிதான் என கன்ஃபார்ம் செய்துள்ளனர். அவ்வளவுதான். ஒவ்வொருவரும் உயிரை காப்பாற்ற சாப்பிட்டதையெல்லாம் ஹோட்டல் வாஷ் பேஷனில் வாந்தி எடுத்திருக்கிறார்கள். இந்த அக்கா எவனா நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஏடா வாந்தி எடுத்துக்கிறாங்கப்பா லேடிஸே. இங்க பாரு லேடிஸ் பாரு வாந்தி எடுத்துக்கிறாங்க. கொதித்து போனவர்கள் ஹோட்டல் நிர்வாகத்திடம் இது குறித்து முறையிட்டனர். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மாறாக அங்கிருந்த சப்ளையர்கள், சார் தவறு நடந்துருச்சு, பெரிய மனசு பண்ணி விட்டுருங்கன்னு பசுப்பு இருக்கிறார்கள். ஆனால் விடாமல் நடந்ததை வீடியோ எடுத்தவர்கள் உணவு பாதுகாப்பு துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். வரட்டும், யாருக்குன்னா எதுவும் ஆகக்கூடாது இல்ல அக்கா. உக்காருங்க, ஒரு நிமிஷம் உக்காருங்க. மேலும் குருமாவை சாப்பிட்ட கலையரசன் என்பவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து பிரியாணி உணவகத்திற்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி கடையை மூட அறிவுறுத்தி நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். மேலும் உணவு சமைக்கும் இடம், பணியாளர்களின் மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றை ஆய்வு செய்து உணவகத்தில் உள்ள குறைகளை சரி செய்த பிறகே கடை செயல்படுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். இதனால் ஹோட்டல் தற்போது மூடப்பட்டு உள்ளது. அவசரமாக பசிக்கு சாப்பிட வந்தவர்களுக்கு இப்படி பள்ளி குருமாவை ஊற்றிய பிரியாணி உணவகத்தின் செயல் பலரையும் பீதியடைய வைத்திருக்கிறது. தமிழில் இருந்து கன்னடம் உருவானது என இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமல்ஹாசன் பேசிய கருத்துகள் தற்போது கர்நாடக அரசியலில் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. திட்டமிட்டபடி ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் வெளியாகுமா? நடிகர்கள் கமல்ஹாசன், சிலம்பரசன், ரவிமோகன், கௌதம் கார்த்திக் உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் வருகிற ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. மணிரத்னம் இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தில் த்ரிஷா கதாநாயகியாக நடித்துள்ளார். 1987ஆம் ஆண்டு வெளியான நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 38 வருடங்கள் கழித்து மணி சார், கமல் சார் காம்பினேஷன்ல படம் வெளிவர இருப்பதால ஆடியன்ஸ் மத்தியிலும் இந்த திரைப்படத்திற்கு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாகியுள்ளது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். அந்த விழாவில் கமல் பேசிய போது, கர்நாடகாவில் உள்ள ராஜ்குமாரின் குடும்பம் அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால்தான் அவர் இங்கு வந்திருக்கிறார், அதனால்தான் என் பேச்சை துவங்கும் போது உயிரே உறவே தமிழே என துவங்கினேன். தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம், அதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் என சிவராஜ்குமாரை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். வழக்கமாக ஆழ்வார்பேட்டை ஆண்டவரின் இத்தகைய குறியீடுகளுடனான மேடை பேச்சை
அவருடைய ஃபேன்ஸ் ஆழமாக டீகோட் செய்யாமல் புரியாவிட்டாலும் புரிந்துவிட்டதைப் போல கைதட்டி ஆர்ப்பரித்து விடுவார்கள். ஆனால் கன்னட அமைப்பினர் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அது எப்படி தமிழிலிருந்து கன்னடம் உருவானது என சொல்லலாம் என்று போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். இந்நிலையில் தக் லைஃப் திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக கமல்ஹாசன் கர்நாடகா வந்திருப்பதை அறிந்த போராட்டக்காரர்கள் அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று கருப்பு மை பூச முயன்றுள்ளனர். ஆனால் விஷயம் ஏற்கனவே பூதாகரமாகிவிட்டதை உணர்ந்த கமல் போராட்டக்காரர்கள் வருவதற்கு முன்பே அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ப்ரமோஷனுக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்களை கிழித்தெறிந்த போராட்டக்காரர்கள் கன்னடம் மொழி தமிழிலிருந்து உருவானது இல்லை, இரண்டும் தென்னிந்தியாவில் தனித்தனியே உருவான மொழிகள்தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஆதாரங்களை கொடுத்து வருகின்றனர். கன்னடத்தை அவமதித்துவிட்டு கர்நாடகாவில் சினிமா வியாபாரம் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என கூறி பல இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கமல்ஹாசனும் அவர் தெரிவித்த கருத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையென்றால் தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கமல்ஹாசனின் பதில் என்னவாக இருக்கப் போகிறது? அவர் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறாரா அல்லது கமா வைத்து பார்த்து இரண்டுக்கு வழிவகுக்கப் போகிறாரா என்பது கூடிய விரைவில் தெரிந்துவிடும். மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்ற சம்பவங்களின் முழு பின்னணியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் வைகரை வருணன்.